ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் விண்டோஸ் 11ஓட டாஸ்க் பார் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு டாஸ்க் பார் செட்டிங்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு இந்த சர்ச் பாக்ஸை உங்களுக்கு எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா சர்ச் ஐக்கான் ஒன்லி வேணும்னா சர்ச் ஐக்கான் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லையா சர்ச் அண்டு லேபிள் ஐக்கான் வேணும்னா இந்த மாதிரி காட்டும், ஷோ ஆகும். சர்ச் பாக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு சர்ச் பாக்ஸ் ஃபுல்லாக வேணும், அதனால் இதை வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி டாஸ்க் பாக் வியூன்னா டாஸ்க் பாக் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். விஜிஸ் வந்து இங்கே போயிடும். அதே மாதிரி நான் சார்ட் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிங்கன்னா அந்த சார்ட் டாஸ்க் பார் கார்னர் ஐக்கான்ஸ்னால் பென் மெனு, டச் பார், டச் கீபோர்ட், பிக்சர் டச் பேடுன்னு இருக்கும். இதில் நீங்கள் டச் கீபோர்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டிங் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதிலே டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு தேவையில்லையா ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி டாஸ்க் பார் கார்னர் ஓவர்ஃப்ளோனா இங்கே இருக்க பார்த்தீங்களா விண்டோஸ் அப்டேட்டு, ஒன் ட்ரைவு, இந்த மைக் சிம்பிளு, இந்த வீடியோ எல்லாமே காட்டும். இது உங்களுக்கு எதுனா தேவையில்லாமல் ஷோ ஆகுதுன்னா இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இங்கே ஆஃப் ஆகிடுச்சு. விண்டோஸ் அப்டேட்டு ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்பெல்லாம் தேவைப்படுமோ ஆன் பண்ணணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டாஸ்க் பார் பிஹேவியர்ஸ்னால் டாஸ்க் அலைன்மெண்ட்டு இங்கே விண்டோஸ் 10 பார்த்துருப்பீங்க, இந்த கார்னரில் இருக்கும் ஐக்கான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், இப்போ இங்கே லெஃப்ட்டில் போயிடுச்சு எல்லாமே. உங்களுக்கு சென்டராக வேணுன்னா சென்டராக கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கலாக எழுத டாஸ்க் பார் என்ன இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு. பார்த்தீங்களா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆகும். அதுதான் எனேபிள் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செலக்ட் த ஃபேர் கார்னர் ஆஃப் த டாஸ்க் பார் டு ஷோ த டெஸ்க்டாப். இது வந்து எப்பவுமே எனேபிளே வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் ரைட்டில் போய் ஷோ டெஸ்க்டாப், நீங்கள் டேரெக்டாக டெஸ்க்டாப் போனால் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் போனீங்க, கிளிக் பண்ணால் போயிடுவீங்க. சப்போஸ் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் டெஸ்க்டாப் போக முடியும். ஸோ அதனால் எப்போவுமே அது ஆன்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து செட்டிங்ஸில் பர்சனலைசேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் சூஸ் ஃபார் மோட் டார்க் குத்திங்கன்னா இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு உங்களுக்கு இந்த டாஸ்க் பாரோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே ஆக்சன் கலர்னுக்கா இதில் போயிட்டு விண்டோஸ் கலர்ஸ் எதுனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஷோ ஆக்சன்ட் கலர் ஆன் ஸ்டார்ட் அண்ட் டாஸ்க் பார் இது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஆன் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ கலரில் ஆயிடுச்சு. நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளூ ஆயிடுச்சு.
இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு இதில் லைவ்லி வால்பேப்பர்னு டைப் பண்ணி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் பண்ணணுன்னே இதுதான் அதனோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் இந்த டாஸ்க் பார் தீம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு கிளியர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள். பார்த்தீங்களா, பார்க்கவே கொஞ்சம் டெஸ்க்டாப்பு கொஞ்சம் லுக்காக இருக்குது. அதுவே நீங்கள் திரும்பவும் அது வேணான்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.